ஓய், என்னடி பார்த்துட்டு இருக்க? நான் என்னமோ பார்ப்பேன், உனக்கு என்னடா? உன் வேலையை பார்த்துட்டு போடா. இந்த படமால பார்க்குறேன், நல்லாவே இருக்காது. ஏதாச்சும் மாத்தல. எனக்கு நல்லாவே இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ப்ளீஸ்ல வையில போடா. காலையில் நான் காப்பியில் நினச்சிக்க ரொட்டி கேட்டேன் தம்பியா. அம்மா உனக்கு தானே கொடுத்துச்சு, நீ சீக்கிரம் நின்று என்கிட்ட கேட்குறேன், அதனால நான் தரல. மாத்துல பாரு, நல்லாவே இருக்காதுல்ல கருமத்துல. இப்போ வெளியில போய் விளையாடு போ. வெளியில மழை வருதுல்ல, இல்லாட்டினா விளையாட மாட்டேனா. மாத்துல நாளைக்கு நான் ரொட்டி தரல. மாத்தலாம் தான், ஆனால் ரிமோட்டை காணுமே. நான் காலையிலேருந்து தேடி பார்த்துட்டேன், எங்கே வச்சோம்னே தெரியல, மறந்து போச்சு. என்னடா நீ ஒரு வேலை பார்க்க விட மாட்டீங்களாடா? உங்கள் 2 பேருக்கு இதே பொழப்பா போச்சு. உங்களுக்கு எதுக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்க? உங்களுக்கு லீவ் விடுறதும் போது என் உசுரை வாங்குறிய. நான் வந்தேன்னா கரண்டி வெட்டி போடுவேன். ஓடி போயிருங்க ஓடி. வேலை கிடக்கு, ஊருப்பட்ட வேலை, கூட மாட ஒத்தாசை பண்ணுறதுல ரிமோட் ஒழிச்சதுக்கு தேடிட்டு இருக்கீங்களா? போய் கேட்டு வாங்கிக்க போ. அடி நீ தாண்டி காலில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க, கூட்டி சேர்த்த வந்துட்டேன். போமாங்கிட்டு நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த படம் நான் பார்த்ததே இல்லை. இவன் பார்த்துட்டேன். போமாங்கிட்ட போய் விளையாடிச்சிருங்க பையிலோட. நான்லாம் கொடுக்க முடியாது போ. உங்கள் 2 பேரையும் அடக்க முடியாது. எங்கிட்டாச்சும் ஹாஸ்டலில் கொண்டு தள்ளி விட்டா கூட தேவை. அப்பா வந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ உன்னைய குப்பை தொட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தா தெரியுமா? அடே பேசாம பாருங்கடா. பாத்தியா, அம்மா கூட போயிட்டாங்க. உன்னைய குப்பை தொட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தா தெரியுமா? இல்லைன்னா அம்மா உன்னை தூக்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. பேசாம போயிட்டாங்கல்ல. போ ஓடு. நீ வேற யாரோ பெத்த பிள்ளை. உன்னை வேணானதே குப்பை தொட்டில் தூக்கிட்டு போட்டாங்க. உங்கள் அம்மா தான் பாவம்னு உன்னை தூக்கிட்டு வந்தாங்க. உனக்கு தெரியுமா? நீ நான் அப்போ சின்ன பிள்ளையான்னு நானுமே கூட இருந்தேன். நீ சும்மா சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நீ வேணா பார்த்தியா, நான் அப்படியே அம்மா மாதிரி இருக்கல்ல. நீ யார் மாதிரி இருக்க? அப்பா மாதிரி இல்லை, அம்மா மாதிரி இல்லை. அப்போ நீ வேற யார்ட்டோ பிள்ளை தானே. போட சொல்லிக்க போடா. நீ வேற யார்ட்டோ பிள்ளை ஓடுற. அப்பா எப்பப்பா வந்த? இப்போதான்டா வந்தேன். சொல்லுடா. அப்பா என்னை குப்பை தொட்டில் வந்து தூக்கிட்டு வந்தீங்களா? நான் உங்க பிள்ளை இல்லையா? யாருடா அப்படி சொன்னது? அப்பா அப்பா சொன்னா என்னை குப்பை தொட்டில் வந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு. அம்மாவும் ஒண்ணுமே சொல்லல, போயிட்டாங்க. ஆட போடாங்கிட்டு. உங்களுக்கு வேற வேலை இல்லை. அம்மாட்ட போய் சாப்பாடு ரெடியான்னு கேட்டு சாப்பிடலாம். சரி சாப்பிடு, நான் சொல்கிறேன். ஐ அம்மா ஜாலி. இன்னைக்கு மீன் குழம்பாம்மா, எனக்கு பிடிச்சது. நல்ல வேளை மீனே வாங்கிட்டு வந்துட்டீங்க. அம்மா எனக்கு மீன் குழம்பு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏமா வாங்கிட்டு வந்தீங்க? மீன் குழம்பு இவரே நல்லா சட்டி சட்டியா திம்பா. தம்பி போன வாரம் தானேப்பா கறி குழம்பு வச்சோம். இந்த வாரம் மீன் சாப்பிடு. அடுத்த வாரம் நான் சிக்கன் வாங்கி தரேன், சரியா? எங்க அப்பா அம்மா எனக்கு பிடிச்சதே வாங்கி தருவாங்க. நீ குப்பை தொட்டில இருந்தானே வந்த, அதே உனக்கு பிடிச்சதை வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. அப்பா பாருங்கப்பா, இவ திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏய் வாணி சும்மாரு, அப்புறம் நான் தம்பி சாப்பிட மாட்டேன். உங்கள் 2 பேருக்கு வேறு வேலையே இல்லையா? ஒழுங்கா சாப்பிட்டு போங்க. கோவத்தை கிளற அதிக சொல்லிட்டேன். எனக்கு சாப்பாடே வேணாம், நீங்களே நல்லா சாப்பிடுங்க. உங்க மகளுக்கே நல்லா கொடுங்க. நான் நட்டினா போ, நானே எல்லா குழம்பையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன். ஏய் 2 பேரும் பேசாமல் ஒழுங்கா சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, சாயங்காலம் உனக்கு நான் சிக்கன் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. அப்பா நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சுப்பா. நமக்கு பிடிச்ச மீன் குழம்பு அம்மா சூப்பராக வச்சுருந்தாங்க. அம்மா நீ நிஜமாலுமே குப்பை தொட்டில் இருந்தே தூக்கிட்டு வந்தீங்களா? இல்லடா கண்ணா, அக்கா சும்மா சொல்கிறா விளையாட்டுக்கு. அவ சொல்லும் போது நீங்க 2 பேரும் ஒண்ணுமே சொல்லல. நிஜமாவே குப்பை தொட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தீங்களா? அவ மட்டும் உங்களை மாதிரியே இருக்கலாம், நாங்க யார் மாதிரியுமே இல்லை. நீ அப்படியே தாத்தா மாதிரிடா கண்ணா. நிஜமாவாப்பா? அப்படியாப்பா சொல்றேன்? சரிப்பா. அவதாப்பா குப்பை
குப்பத்தட்டில் இருந்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டா. இவ்வளோ திமிரு அவளுக்கு. நாளைக்கு ரெட்டி கேட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன் பாருங்க. என்ன பிள்ளைங்களோ. சரி சாப்பிட்டியா? போய் விளையாடு போ. சரிம்மா. அடிச்சுக்கிட்டே நாறுதுக ரெண்டும். விடுடி, பெரிய பிள்ளைலாம் வந்தா அதெல்லாம் பாசம் காட்டுங்க. இப்போ சின்ன பிள்ளை தானே, விவரம் தெரியாது. சரிங்க, எனக்கு வேலை இருக்கு, போகிறேன்.